ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஜேகே. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் நம்ம பார்க்க போகிறோன்றது உங்களோட பேக்ரவுண்ட் ஸ்டைலே தெரிஞ்சுக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது மட்டும், இது வந்து டீ ஹவுஸுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது டீ டைம். ஸோ 2 ஆப்ரேட்டர் இருக்காங்க, 2 பேருமே டிஃப்ரெண்ட் என்டிட்டியில் இருக்காங்க. ஸோ 2 பேரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. இது பாயிண்ட் 1. உங்களுக்கு வந்து நீங்கள் டீ டைமை பற்றி பார்க்கணுன்னா நான் கண்டிப்பாக பெல் ஐக்கான் கொடுக்குறேன். அந்த பெல் ஐக்கான்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் டீ டைமை பற்றி, அதை போய் பாருங்கள். இது இன்னொரு டிஃப்ரெண்ட் பிராண்ட் இது வந்து டீ ஹவுஸ். ஏன் இந்த பிராண்டு 2 டிஃப்ரெண்ட் பிராண்டு நம்ம பேசுகிறோம்னா, எப்பயுமே ஒன்றுக்கு ஒன்று பெஸ்ட்டாக இருக்கும். அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ப்ராக்டிக்கலாக இந்த வீடியோ டோட்டலி கம்பேரிசன் கிடையாது. பட் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, என்னென்ன நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிம்பிள், வாங்க இன்றைக்கோட ப்ரோக்ராம் போகலாம். அதுக்கு முன்னாடி தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களோட மோட்டிவேஷன். மறக்காமல் தம்ஸ் அப்பிங் கட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வாங்க, நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட இதுக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டே இது அவங்களோட வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் என்ன மேஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பியூட்டிஃபுல் பாட்டு இருக்குது. இங்கே நல்லா நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். டீ ஹவுஸ் பேர் போட்டுட்டு கீழே காஃபி அண்ட் மில்க் ஷேக். ஸோ எல்லாத்தையும் ஒரு ரூஃபில் கொண்டு வராங்க. அந்த வேர்ட் இட் செல்ஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இன்றைக்கி நான் ஒரு லெசி குடிக்கணும் அப்படின்னா, ஒரு மில்க் ஷேக் குடிக்கணும் அப்படின்னா ஒரு லெசி ஷாப் தேடி போகணும். நான் ஒரு காஃபி குடிக்கணும்னா ஒரு காஃபி டே தேடி போகணும். ஒரு டீ குடிக்கணும் ஒரு டீ கடையை தேடி போகணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன் ரூஃபில் கொண்டு வராங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற டெண்டன்ஸில், இன்றைக்கி இருக்க ஒர்க் ப்ரெஷரில், இன்றைக்கி இருக்கிற ரோடில் டிஃப்ரெண்ட் கேதரிங், அதாவது ஒரு பப்ளிக் கேதரிங் அப்படின்னாலே ஒரு டீ கடை தாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்தாலும் சரி, உங்கள் ஃபாஸ்ட் உங்களை பார்த்தாலும் சரி, உங்கள் சிஸ்டர் யாராவது ஒருத்தரை பார்த்தாலும் சரி, யார் எங்கே மீட் பண்ணிங்கன்னு நினச்சா கூட உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது டீ ஷாப். ஆனால் எல்லாரோட டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. இஃப் ஆர் இஸ் எ கேங், நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் கேங்கில் 4 பேர் இருக்காங்கன்னா, 4 பேரில் ஒருத்தர் டீ குடிப்பாங்க, ஒருத்தர் காஃபி குடிப்பாங்க, ஒருத்தர் மில்க் ஷேக் குடிப்பாங்க, ஒருத்தர் மூத்திஸ் குடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு கடையாக ஒரு நாளைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இது எல்லாத்தையும் ஒன் ரூஃபில் கொண்டு வரது தான் இந்த நம்மளோட பிஸ்னஸை பற்றி நம்ம பார்க்குறோம். இவங்களும் அதை தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் இவங்களோட பற்றி நான் சொல்லிடுறேன். இவங்க வந்து நேற்று ஸ்டார்ட் பண்ண கம்பெனியோ முந்தானே ஸ்டார்ட் பண்ண கம்பெனியும் கிடையாது. ஆல்மோஸ்ட் சிஸ்டமில் 5 வருஷமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பிரான்ச்சஸ் பேன் இண்டியா ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஸோ இவங்க டீ ஹவுஸ்ன்னு இவங்களை கால் பண்ணுறாங்க. இவங்க என்னென்ன பண்ணுறாங்க ப்ராடக்ட்ன்றதை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் நம்மளோட அப்கமிங் வீடியோஸில், ஸோ அப்கமிங் மினிட்ஸில். அடிஷன் டு திஸ், இந்த பிஸ்னஸ் எப்படி அப்ரோச் பண்ணலான்றதையும் நம்ம பார்ப்போம். இவங்க ஆரோயம் எப்படி இருக்கும் இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2 விஷயங்க இதில் இவங்க ஃப்ரெண்ட்லேயே நம்ம பார்த்துலாம். இவங்க கிளியராக போட்டிருக்காங்க பாருங்கள். இது ஃபஸ்ட்டு க்ரோயிங் கம்பெனி. இவங்களோட மார்வை எவ்வளோ எல்லாமே இவங்களே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்ஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே போட்டிருக்காங்க வெப்சைட்ஸில் 40 to 80% கிராஸ் மார்ஜினில் வரும், ஆர்ஐலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரும்னு சொல்கிறாங்க. பட் லாஜிக் பிஹைண்ட் இட், எனி டீ ஷாப் நீங்கள் போட்டிங்கனாலும் உங்களுக்கு 3 விஷயம் நம்ம எப்பயுமே சொல்கிறது தான். லொக்கேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. செகண்டு பொறுமை ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3வது உங்களோட குவாலிட்டி. இது 3மே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணனா இந்த மார்ஜின்றதுலாம் ஒரு மேட்டரே கிடையாது. யூ வில் கெட் அ குட் மார்ஜின். இவங்க சொல்கிறது ட்ரஸ்டட் மார்ஜின். இந்த மார்ஜின் நீங்கள் பண்ணலான்னு. அதே மாதிரி இவங்க ஒரு அடிஷ்னலாக இவங்க வெப்சைட்டில் போட்டிருக்க இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். டீ, அதாவது டீ, காஃபி அண்ட் மில்க் ஷேக், இது எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. இதே நீங்கள் மற்ற ஆப்ரேட்டர்ஸ் ஒரு டீ டைமோ இல்லை டீ பாயோ இதெல்லாம் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க நீங்கள் அந்தந்த வீடியோஸை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். அடிஷன் டு திஸ், இவங்களோட மெனுவை ஒரு சின்னதாக நம்ம ரிவ்யூ பார்த்துடலாம். ஏன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு இன்புட் கொடுக்கும். ஏன்னா அது ரொம்ப எனக்கு பிடிச்ச அட்ராக்டிவ் மெனுவாக எனக்கு தெரிஞ்சுது. அதனால் அந்த மெனு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் அவங்களோட மெனு. ரொம்ப சிம்பிள் மெனு. நம்ம பார்த்த மாதிரியே டம் டீ. நம்ம டம் டீ எங்கே பார்த்தோம் தெரியும், 10 ரூபா டம் டீ. இது அஃபோர்டபுள் டீ, யாராலையும் எங்கேயும் வாங்க முடியும். செகண்ட், இவங்க யூஸ் பண்ணுற பேப்பர் கப்ஸ், இது வேக்ஸ் கோட்டட் இல்லாத பேப்பர் கப்ஸ். ஏன் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, இந்த பேப்பர் கப்பில் பெரிய டிஸ்அட்வான்டேஜே இதில் ஒரு லேயர் ஆஃப் வேக்ஸ் கோட் பண்ணுவாங்க. அந்த கோட்டிங் இல்லாத கப்ஸ். இது நம்மளுக்கு எந்த விதமான கெடுதலும் கிடையாது. யூஸ் அண்ட் த்ரோ தான். ஈஸியாக சொசைட்டி நம்மளுடைய என்விரான்மெண்டலுக்கும் பாதிப்பு இல்லாத ப்ராடக்ட் இது. ஸோ இதை தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. இதிலே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டீஸ், இது எல்லாரும் கொடுக்குறது தான். ட்ரை ஃப்ரூட் டீ, பாதாம் டீ, க்ரீன் டீ, இது எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனால் இதில் கில்லர் ப்ரைஸ் இந்த 10 ரூபா டீ. 10 ரூபா டீ குடிக்கிறதுக்கு நம்ம மக்கள் ரெடியாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் இவங்களோட பிராண்டிங்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இவங்களோட ஸ்டோர்ஸ்லாம் காமிக்கிறேன். இவங்க மேஜர் பிராண்டிங் டீயில் மட்டும் இருக்காது. இவங்க பேர் தான் டீ ஹவுஸாக இருக்கும். ஆனால் மேஜர் பிராண்டிங் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மில்க் ஷேக்கு, காஃபி தான் உங்களுக்கு நிறைய இருக்கும். நான் சில ஃபோட்டோஸும் உங்களுக்கு காமிக்கிறேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட காஃபி. ஸோ காஃபி ஐட்டம்லேயும் தரமான காஃபி வச்சுருக்காங்க, ஃபில்டர் காஃபி வச்சுருக்காங்க, நார்மல் காஃபி வச்சுருக்காங்க, கான்டினென்டல் காஃபி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துடுறாங்க. யார் காஃபி குடிக்கணுமோ உங்கள் ஃப்ரெண்டில் காஃபி குடிக்கலாம், யார் டீ குடிக்கணுமோ அவங்க டீ குடிக்கலாம். அதே மாதிரி மில்க் ஷேக். ஸோ மில்க் ஷேக் நான் சொன்னேன் இல்லையா, இது 1-2 ஃப்ளேவர் இல்லைங்க, எல்லா விதமான மில்க் ஷேக்கும் இருக்குது. பாதாம் இருக்குது, ரோஸ் மில்க் இருக்குது, பனானா இருக்குது, வெண்ணிலா இருக்குது, ஸ்ட்ராபெரி இருக்குது, சாக்லேட் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுக்கேற்ற ப்ரைஸிங்கும் இருக்குது. இதில் நான் உங்களுக்கு பியூட்டி சொல்லணும்னா, இல்லை மேக்ஸிமம் மார்ஜின் நிறைய வர ஏரியா இதுதாங்க. ஏன்னா மில்க் ஷேக்குன்னும் போது இதெல்லாம் கெட்டு போகிற பொருள் கிடையாது. ஏன்னா இது நீங்கள் ப்ரிசர்வ்ட் ஐட்டம். இது நீங்கள் ஃப்ரீஸில் வச்சுட்டு இன்றைக்கோ நாளைக்கோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐட்டம் பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் பால் கெட்டு போகலாம்,
இதுலேயும் பால் கெட்டு போகலாம். ஆனால் இது வந்து உங்களுக்கு என்னைக்காக இருந்தாலும் ஒரு நல்ல மார்ஜின் தர ஏரியாஸு. ஸோ இந்த ப்ராடக்ட்டை நான் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான ரீசன். அதே மாதிரி கூலர்ஸுங்க, இன்றைக்கி வந்து நம்ம பசங்க மில்க் ஷேக்லாம் குழந்தையானா மில்க் ஷேக் குடிக்கணுவாங்க, இப்போ மொஜிட்டோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கும் இருக்குங்க. இங்கே லைம் மெண்ட் அடிச்சிட்டோ, நான் சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆகலை, நான் இப்போ தான் இருந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தேன், இல்லை எனக்கு வந்து ஒரு வாமிட்டிங் சென்ஸாக இருக்குது, எனக்கு டீ வேணாம், காஃபி வேணாம், மில்க் ஷேக் வேணாம்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டைஜஸ்டிங் ஐட்டமும் இருக்குது இங்கே. 4வது 5வது முக்கியமான ப்ராடக்ட் லெஸ்ஸிங்க. ஏன்னா நீங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் லெஸ்ஸி ஷாப்புக்கு நீங்கள் எங்கேயும் போக வேணாம், உங்கள் முன்னாடியே ஒரு ஷாப் இருக்குது. அதே லெஸ்ஸி ஷாப்பில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அதெல்லாம் இங்கேயும் இருக்குது, அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. இதுவும் கெட்டு போகிற பொருள் கிடையாது. லாஸ்ட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், நான் சொன்னேன் இல்லையா, பால், பூஸ்ட், ஹார்லிக்ஸ் இதெல்லாம் வந்து பேசிக்ஸு. ஸோ இதை நான் பெருசாக கவர் பண்ணல, ஒரு டீ கடைனா இதெல்லாம் இருக்கும். ஸோ அடுத்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் இவங்களே போடுறது என்னென்னா ஆனியன் சமோசா ஒன்று, பிஸ்கெட் ஒன்று, இந்த மாதிரி 2 இது ஐட்டம் அவங்க போடுறாங்க. சார் இதுதான் நான் போடணுமா, நான் எதுவும் அடிஷ்னலாக போட முடியாதுன்னா டிபெண்ட் ஆன் லொக்கேஷன். உங்களுடைய வெண்டார் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணாங்கன்னா நீங்கள் நார்மலாக பஜ்ஜி போண்டா அது உங்கள் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி போடலாம். ஆனால் பட் லாஜிக்கலாக என்னென்னா ஹைஜீன் பார்ப்பாங்க. ஹைஜீன் பார்த்துட்டு அவங்க, ஏன்னா இதெல்லாம் அவங்களே பண்ணி தந்துடுவாங்க உங்களுக்கு. ஸோ அதை மட்டும் நீங்கள் அவங்ககிட்ட டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. மீதி எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கு ஓகேங்க. டீ 10 ரூபான்றது லாஜிக்கலி ஓகே, மில்க் ஷேக்கு ஒரே இடத்துல இருக்குது, லெஸ்ஸி ஒரே இடத்துல இருக்குது, எல்லாமே இங்கேயே வந்துடுது. ஸோ ஒரு தடவை 2 வாட்டி நம்ம யோசிக்கவே வேணாம், அழகாக நம்ம பண்ணிட்டு போயிடலாங்க. இதில் வந்து பெரிய வந்து டிஃபிகல்ட்டோ எந்த ப்ராப்ளமேட்டும் கிடையாது. அதே மாதிரி இவங்களோட அவுட்லுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் அவங்களோட ஸ்டோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டோர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவங்க பிராண்டிங் மேஜராக இதில் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரியும். நேம் போர்டு தான் உங்களுக்கு டீன்னு பெருசாக இருக்குது. பட் உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு என்னென்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக் தெரியும். அந்த மாதிரி ஒரு இதுவாக ஒரு ப்ராடக்ட்டும் தெரியும். இந்த ஒரு ஃபோட்டோவில் மட்டும் நம்ம பார்க்க வேணாம், இங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபோட்டோஸ் அவங்க வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபோட்டோயும் பார்த்தீங்கன்னா வில் கெட் டிஃப்ரெண்ட் ஐடியாங்க. இப்போ இதில் பாருங்கள் வெளியே ஃபுல் பிராண்டிங் எதில் பண்ணியிருக்காங்கன்னு, லெஸ்ஸி, மென்டோஸ், இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு டீன்னு நம்ம சொல்கிறதுக்கு டீ காஃபின்னும் போது லெஃப்ட் சைடில் டீயும் ரைட் சைடில் இதுவும் போட்டு அழகாக பண்ணிட்டாங்க. ரொம்ப பெருசாக பண்ணிக்கல, ஒரு பேண்ட் டேக்கிங் போடுறாங்க, எப்படி பண்ணுறதுன்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க, இதுதான் போட்டு முடிச்சுட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் திருப்பியும் நிறைய பேர் நம்ம வியூவர்ஸ் கேட்குறது என்னென்னா, சார் நானே இந்த டீ கடையை போட மாட்டேனா, நானே இந்த மில்க் ஷேக்கை போட மாட்டேனா அப்படின்னா, லாஜிக் அழுப்பி நான் சொல்கிறேன், இந்த பிராண்ட் டேக்கிங் ஒரு முத்திரை குத்திட்டாங்க நம்ம சொசைட்டி. அந்த மாதிரி ஒரு டேக்கிங் இருந்தால் மட்டும்தான், ஒரு ஹைஜீன் இருந்தால் மட்டும்தான் பீப்புள் கம் அண்ட் விசிட் யுவர் ஸ்டோர்ஸ். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு க்ரௌடடாக இருக்குது, 4 கஸ்டமர் வந்து போகிறாங்கன்றதை விட பார்க்க ப்ரெசென்டபுளாக இருந்தாலே போதும், ஒரு நீட் ரிச் லுக் கொடுத்தாலே போதும் இன்றைக்கி இருக்கிறவங்க. ஏன்னா ரொம்ப நீங்கள் ரிச் லுக் கொடுத்துட்டாலும் நம்ம ஆளுங்க டீ குடிக்க வர ஆளுங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா கஷ்டப்படுற ஆளுங்க நிறைய பேர், அடுத்தட்ட மக்கள் வருவாங்க. அந்த 10 ரூபா டீயை குடிக்க அவங்க பார்க்கும்போது அவங்க வந்து இது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக ரொம்ப லக்ஸூரியஸாக போடணும்னு அவசியம் கிடையாது. அவங்க உங்களுக்கு வாக்கிங் பண்ணுற மாதிரி பண்ணால் போதும். ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய பிராண்டுக்கோ பெரிய லட்சமோ கணக்கில் கோடிகளோ நீங்கள் செலவு பண்ணி இந்த பிராண்டு கிட்ட வரல. உங்கள் லாஜிக் ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ண போகிறீங்க, அந்த லாஜிக்கான ஒர்க்கை தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. இதுதான் இதோட டாப்பிக்கோட இம்பார்ட்டன்ட் திங்கு. இதையும் நீங்கள் வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி தயவுசெய்து நம்மளோட மற்ற வீடியோஸையும் பாருங்கள். எது பெஸ்ட்டோ அதை எடுங்க. எனக்கு வந்து இன்றைக்கி இது பெஸ்ட்டாக தெரியுது, நேற்று அது பெஸ்ட்டாக தெரியுது, முதல் நாள் இன்னொரு பெஸ்ட்டாக தெரிஞ்சுது. ஆனால் உங்களுக்கு பெட்டராக இன்வெஸ்ட் பண்ண போகிறவங்க உங்களுக்கு தயவு செய்து யோசிச்சுட்டு முடிவு எடுங்க. ஏன்னா வந்து இது எல்லாம் ஒன் ரூஃபில் வரும்போது நமக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நடக்கணும், உள்ள வர ஆள்கிட்ட நம்ம கிட்ட ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நடக்கணும் தான் நம்ம ஒரு வியாபாரமே ஆரம்பிக்கணும். அந்த வியாபாரத்துக்கு இதெல்லாம் முக்கியம். கம்மிங் பேக் டு ROI பார்ட்னா அவங்ககிட்ட சொன்னது தான் சிம்பிள். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்க. அது என்ன கான்செப்ட்னா 2.5 லட்ச ரூபான்றது ப்ராசஸிங் ஃபீயாக அவங்க வாங்குறாங்க. இந்த ப்ராசஸிங் ஃபீக்கு என்னென்ன தராங்கன்னா கூலரு, பிராண்டிங்கு, இந்த அதர் எக்யூப்மெண்ட்ஸ் வீடியோ வந்து மற்ற வெண்டார் தராங்களோ அதே மாதிரி மற்ற பிராண்ட் தர மாதிரி இவங்க தந்துடுறாங்க. அதில் 2.5 அதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. மீதி 2.5 மதர் மெட்டீரியல்ஸு, அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு, உங்களுக்கு ஸ்நாக்ஸு, பில்டர் மெட்டீரியல், ட்ரைனிங்கு, இதுக்கெல்லாம் அதுக்கு செலவு பண்ணிடுறாங்க. மினிமம் 1 வீக் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. 3 மேன் பவர் கேட்குறாங்க. நீங்களும் கடையில் சேர்ந்து இருந்தீங்க அப்படின்னா அந்த 3ஆம் மேன் பவராக நீங்கள் இருக்கலாம். 2 மேன் பவர் போதும் சார் எனக்கு அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வேணும் அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஷன் கிடையாது, 100லேருந்து 200 ஸ்கொயர் ஃபீட்டு போதும். ஏன் இது போதும் அப்படின்னா அகெயின் நான் சொல்கிறது தான், இந்த 100லேருந்து 200 ஸ்கொயர் ஃபீட்டு மெயின் ரோட்டில், ஹைவேஸில் அந்த மாதிரி இடத்துல பாருங்கள் ப்ராப்பர்ட்டியை. ஏன்னா அவங்க அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் அவங்க லைக் பண்ணுறாங்க. அவங்க வந்து சில டேட்டாஸ் நான் நெட்டில் சர்ச் பண்ண வரைக்கும் ராயல்ட்டி ஃபீஸ் கேட்குறாங்க, ராயல்ட்டி ஃபீயோட டேட்டா கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1% கமிஷன் ராயல்ட்டி ஃபீயை கேட்குறாங்க, என்ன சேல்ஸ் நடக்குதோ அதில் கேட்குறாங்க. இதெல்லாம் வெல் அண்ட் குட், இதெல்லாம் மாறுங்க, இது டிபெண்ட் ஆன் அவங்களுடைய அக்ரிமெண்ட்டு. ஸோ ரெண்டாவது அவங்க வந்து எங்கெங்கே ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றதெல்லாம் அவங்க டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. அவங்க 3 டைப் ஆஃப் ஆப்ரேஷன் சொல்கிறாங்க, ஸ்டேட்டு, ரீஜன், சிட்டி. நீங்கள் அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நீங்கள் ரீஜன் மட்டும் நீங்கள் 2லேருந்து 5 லட்ச ரூபா அவங்களோட ஃப்ரான்ச்சைஸிக்கு எப்படி நான் அப்ளை பண்ணுறேன்னு சொல்கிறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே அப்ராக்சிமேட்டாக 60% மார்ஜின் போடுறாங்க. இவங்க தேர்ட் சைட் வெண்டார் தான். ஸோ இதை பற்றி பெருசாக டீட்டெயில் வந்து அவங்க எங்கேயும் கொடுக்கல. ஏன்னா வந்து எந்த காம்படிட்டருக்கும் இந்த டீட்டெயில் போயிடக்கூடாதுன்னு தான் எந்த கம்பெனி நினைக்கும். பட் ஆனால் அப்ராக்சிமேட்டட் டேட்டா தான் இது. இதில் 60% மார்ஜின் அவங்களே சொல்கிறாங்க.
3லேருந்து 6 மாதம்ன்றது உங்கள் கேபிட்டல் எடுத்துடலாம்னு சொல்கிறாங்க. நான் அகைன் சொல்கிறேன், எனி பிஸ்னஸ் இது வந்து சும்மா ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் தான். 3லேருந்து 6 மாதம்ன்றதுலாம் அம்பக்கதை. 6 மாதம் எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் உங்களுக்கு அதுவும் டிபெண்ட் ஆன் லொக்கேஷன். நீங்கள் கரெக்டான லொக்கேஷனில் போடுறீங்கன்னா உங்கள் 50% ஜாப் டன்ங்க. இப்போ அவங்க போட்டிருங்க பாருங்கள், நியர் ஹைவேஸ் அண்ட் சிட்டி சென்டர்ஸ்ன்னு போடுறாங்க. நீங்கள் சிம்பிளாக யோசிக்க வேண்டியது, நம்ம எப்பயுமே சொல்கிறது 5 லொக்கேஷனுங்க. இந்த 5 லொக்கேஷனில் ஃபஸ்ட்டு வருதுன்னா பஸ் ஸ்டாண்டு, 2வது ரயில்வே ஸ்டேஷனு, 3வது வந்து காலேஜஸ், ஸ்கூல்ஸு, கோவில்ஸு இந்த மாதிரி இருக்கிற இடம், 4வது வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடம், 5வது வந்து காலேஜஸ் இருக்கிற இடம். இந்த மாதிரி ஏரியாஸை மட்டும் நீங்கள் கவர் பண்ணுங்கள். காலேஜஸ் நான் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனா ஏதோ ஐடி அவுட்லெட்ஸ் இருக்கிற இடங்க. ஏன் அப்படின்னா இங்கெல்லாம் மட்டும்தான் கேதரிங் இருக்கும். இவங்க தான் மூவ் ஆகிட்டே வந்துக்கிட்டு போய்கிட்டு உங்ககிட்ட இருப்பாங்க. ஒரு சாலிட் பேஸ் உங்களுக்கு இருக்கும். நான் வந்து கடை போட்டேங்க, நான் வந்து என் ஸ்ட்ரீட்டில் லாஸ்ட் எண்டில் போட்டேன், விசிபிலிட்டிலாம் போட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாரு, சார் நான் வந்து ப்ரைம் லொக்கேஷனில் போட்டிருக்கேன், எல்லாமே போட்டிருக்கேன்னு, கொஞ்சம் ஃபோட்டோஸ் அனுப்புங்க சார், உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கலான்னு சொன்னால் அவர் கடை வாசலில் பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஆலமரம் ரோட்டில் இருக்குது அப்படின்னா யூ ஹவ் டு லுக். நீங்கள் வந்து பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியணும். உங்கள் கடை விசிபிலிட்டியாக இல்லைன்னா போகிறவங்களுக்கு அது தெரியாது. ஏன் வந்து இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்லேருந்து எல்லா ஸ்டோர்லேயும் வந்து ஏசியை வந்து ஓப்பன்லேயே வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரங்கநாதன் தெருவை போய் நடந்து பாருங்கள். ஏன்னா வந்து அது வந்து அவங்க வந்து இதில் வெளியே போகிறதுனால அவங்களுக்கு செலவு இருந்தாலும் வெளியே போகிற கஸ்டமரை அதை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுனால தான் போடுறாங்க. ஏன் இத்தனைக்கும் நிறைய ஃபுட் சென்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மசாலாவை தூவி விடுறாங்க பாருங்கள். நீங்கள் ரோட்டில் வாக் பண்ணும்போது அந்த ஸ்மெல் உங்ககிட்ட வரணும் தான். எவ்வளோ பேக்கரிஸில் ஏன் ஸ்மெல் வரணும், சிம்மி போட்டு மேலே பண்ணாமல் ஏன் ரோட்டில் பண்ணுறாங்கன்னா பிஸ்கெட் ஸ்மெல்ஸ் ஏன் வெளியே வரணும்னா அது உங்களை அட்ராக்ட் பண்ணணும் தான். அதே மாதிரி உங்கள் பிராண்டு மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணணும்னா லைட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லி நைட்டு போர்டுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய எக்ஸ்போஷர் இம்பார்ட்டன்ட். ஒரு கிராண்ட் ஓப்பனிங் போட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களை யாராலும் இந்த மார்க்கெட்டில் அடிச்சிக்க முடியாது. ஸோ தயவுசெய்து இதெல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லா வீடியோவும் நம்ம இதில் பாருங்கள். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் சஜஷன் எடுங்க. ஓகேவா? ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணலாம்னு நான் சொல்கிறேன். சிம்பிள். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். உங்கள் நேம், உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் இமெயில் ஐடி, உங்களோட டீட்டெயில் மெசேஜ், உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ தாராளமாக போடுங்க. போட்டுட்டு கொடுத்தீங்க பிஏ ஃப்ரான்ச்சைஸின்னு கொடுத்தீங்கன்னா வித்தின் 24 hours or 48 hours அந்த டீம் உங்களை ரீச் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன்னா வந்து நாங்களும் சில விஷயங்கள் தேடி தான் மக்களுக்கு சொல்கிறோம். சம் கரெக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். அதை தயவுசெய்து பெருந்தன்மையோட மன்னிச்சுட்டு இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இந்த நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு பிரதருக்கோ சிஸ்டருக்கோ யாருக்கும் இது தேவைப்படாமல் இருக்கலாம். பட் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இது தேவைப்படும். இது நீங்கள் ஷேர் பண்ணுற ஒரு ஆள் கண்டிப்பாக வந்து இதை பார்ப்பாங்க. அவங்க லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக கூட இருக்கும். தயவுசெய்து இதை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருப்பி எங்கள் வீடியோஸை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நீங்கள் பார்க்கறதுனால தான் எங்களுக்கு அது மோட்டிவேட்டாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் தி கிவிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஹேவ் a nice day.